வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். நான்வெஜ்ஜுக்கு எப்படி மீன் குழம்போ அதே டேஸ்ட்டில் வெஜிடேரியனுக்கு வாழைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்யலாமா? அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா தோல் சீவி எடுக்கணும். ரொம்ப சதையெல்லாம் எடுக்காம அந்த தோலை மட்டும் மெதுவாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, தோல் சீவியாச்சு. சீவினதை கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த சைஸில் நம்ம எடுத்த ஒரு வாழைக்காயை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட போடுறதுக்கு முருங்கைக்காய், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு சில்லு தேங்காய். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். 2 வெடித்து வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை 2 கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, அப்புறம் 2 தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருக்கிறத இது கூட போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப காயாக எடுத்துக்காம கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைக்காய் அப்புறம் முருங்கைக்காய் ரெண்டுத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதையும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இப்போ இந்த காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க எடுத்துக்கிறோம். இந்த குழம்பு மிளகாத்தூளுக்கு வறுத்து அரைக்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அது கூடவே 1 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள். இப்போ இந்த காயெல்லாம் அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடணும். அந்த புளி தண்ணியை இது கூட ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவைப்படுற தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா, நம்ம ஊற்றிருக்க புளி தண்ணி, அந்த காய், இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் மசாலா வாசனைலாம் போய் நமக்கு புளி குழம்புக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகும். அதுக்காக இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிடலாம். ஒரு சில்லு தேங்காய் எடுத்து வச்சிருந்ததோட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கூட பொட்டுக்கடலை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா தண்ணியெல்லாம் வற்றி நம்ம காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். தேங்காவை அப்படியே ஊற்றுறத விட அந்த பால் மட்டும் ஊற்றுனீங்கன்னா தான் இந்த புளிக்குழம்புக்கு நல்லா இருக்கும். இந்த பால் இல்லாமல் அப்படியே ஊற்றுனீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால பால் மட்டும் தான் ஊற்றணும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த குழம்போட நல்லா சேர்ந்து வரும். இதில் பாருங்கள், அந்த வாழைக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு, அந்த குழம்போடையும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நுரக்கட்டி நமக்கு ஒரு வெஜிடேரியன் மீன் குழம்பு ரெடி ஆயிருக்குங்க. வெஜிடேரியன்ஸ்க்கெலாம் மீன் குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குழம்பை வச்சு கொடுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு மாதிரியே இந்த புளிக்குழம்பையும் இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். நல்லா சுடு சாதத்துக்கு இந்த வாழைக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சிறுகிழங்கு பொரியலோ கேரட் பொரியலோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.